ஹாய், இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட் வந்து பார்த்துருப்பீங்க. நேற்று பரபரப்பு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இன்றைக்கி கேட்ட கேள்வியிலையுமே நிறைய கேள்விகள் கேட்டிருக்கலாம். நான் மத்தியானமே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். வந்து இவ்வளோ ரியாக்ஷன் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. உங்களுக்கு தெரியுமா எப்படி ஃபீல் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃபீல் ஆகும் தெரியல எனக்கு. நீங்கள் போய் அந்த கேமில் விளையாண்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு. சும்மாவே எல்லாருமே கண்டஸ்டன்ட் நீங்கள் பழகுறீங்க. இதுக்குள்ளே வெறும் ஒரு 100 நாள் தான் இருக்க முடியும். என்ன தான் இருந்தாலும் அந்த 106வது நாள் நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும். ஓகேயா? இங்கே வேற தனி கண்டஸ்டன்ட். இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களா? சாண்ட்ரா அவ்வளோ நேரம் அந்த அம்மா வந்து அப்படியே அழுது விக்கி அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். பிரஜனை பார்த்து கட்டி பிடிச்சி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவானுங்களா? இதிலேயே உங்களுக்கு தெரியலையே இது வந்து ஒரு ஏமாத்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள் ஒரு லாஜிக்காக யோசிங்க. வெளியில் போன உடனே மயக்கம் போட்டு விழுந்திருந்தா கூட நான் அதை ஏற்றிருப்பேன். அவ்வளோ நேரம் மயக்கம் போட்டு விழல, அழுது ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. புருஷனை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி உடனே விழுந்துட்டாங்களா? இது எந்த ஊருங்க லாஜிக்கு? அப்புறம் வந்து இப்போ எல்லாம் சேவ் ஆன உடனே இவங்க எல்லாரும் பேசுகிற டோன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க எந்த காலத்துலேயும் அந்த அவங்க செஞ்ச தப்பும் உணரவே மாட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு சீன் பார்த்தீங்களா? பார்வதி நான் வந்து நாமினேஷன் பண்ணது எல்லாமே கரெக்டு தான், நான் கேம் விளையாடுறேன் அப்படின்னு கேவலமான கேம் விளையாடுறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு யாரெல்லாம் வந்து நாமினேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடு ஓவரால் ட்ராமா தாங்க. பை.